இந்த அமெரிக்க ரேடார் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரேடார் அவங்க வந்து கல்ஃபில் வச்சுருந்தாங்க. இந்த ரேடார் வந்து 5000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வரக்கூடிய ஆர்சனல்ஸை எல்லாமே பார்க்கும். அந்த ஏவுகணைகளை இதனால் ஃபைன் பண்ண முடியும். இமீடியட்டாக இந்த இன்டர்செப்டார்ஸையும் அதை கொண்டு போய் அடிச்சிடும். முதல்ல அவர்கள் அழித்தது இந்த ரேடார். அதனால ஐஸ், அமெரிக்கன் ஐஸ் ஆர் பிளாக்கண்ட். ஏன்னா கண்ணை குத்திட்டாங்க. கண்ணை குத்தின உடனே எங்கே பண்ணணும்னு தெரியாது. இப்படி இருக்கும்போது இன்ஃப்ராரெட் த்ரூ சேட்டிலைட் இன்ஃப்ராரெட் மெக்கானிசமில் யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் அவுட். ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா டெக்காய்னா வெறும் ஒரு ஒன்றுமே இல்லாத வெறும் அதில் வந்து ஒரு பட்டாசு. நம்ம டெக்காய்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து மேலே போகும், ஆனால் அது எங்குமே போகாது. அந்த டெக்காயை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அந்த டெக்காயை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு 10 லட்சம் பேட்ரியாட் மிசைல் தான் கொடுக்கணும். அதனால் அமெரிக்காவோட ரிசோர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. முதல்ல ரிசோர்ஸஸை எல்லாமே பணத்தை வந்து டோட்டலாக எடுக்கிறதுனால அவர்களால் ஓவர்வெல்ம் ஆயிட்டாங்க அமெரிக்காவில். டெக்னாலஜிக்கலி ஈரானுக்கு இருக்கிற கண்கள் ஃபார் மோர் சுப்பீரியராக மாறிவிட்டது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த போரில் வந்து ஈரானுடைய கை தான் ஓங்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஈரானுடைய கை தான் ஓங்கி இருக்கு. அமெரிக்கா ஆல்ரெடி இந்த வாரை தோற்றுவிட்டது என்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் உலகத்தில் எல்லா வார் அனாலிஸ்டுக்கும் வந்திருக்கு.